என்னன்னா மறுபடியும் அதை தோண்டுகிற ஒரு அபிஷேகம். ஈசாக்கின் பெருக்கம் இவர்களுக்கு எதை கொண்டு வந்துச்சு? பொறாமை. அந்த ஊருக்காரன் கூட அவ்வளவு நல்லா இல்ல, எங்கேயோ இருந்து வந்து இவன் சூப்பர் ஆயிட்டான். இப்ப பெலிஸ்தர் அவன் பேரில் பொறாமை கொண்டு இப்போ முதல்ல என்ன பண்றான்? தோன்றான். தோன்ற உடனே என்ன பண்றாங்க? வாக்குவாதம். இவனை விடக்கூடாது, இவன் வளர்றத விடக்கூடாது. வாக்குவாதம் வரட்டுங்க. சில வாக்குவாதம் வந்தாதான் உங்க மேல என்ன வச்சிருக்கிறாருன்றது வெளியில தெரியும். ஆமென். சில எதிர்ப்புகள் வந்தாதான் உங்க கூட நிக்கிற ஆட்கள் யாருன்னு தெரியும். கடவுள் உங்க மேல வச்சிருக்கிற பிளெஸிங்ஸ் தெரியும். பயப்படாது. ஆர்கியூமெண்ட்டுக்கும் எதிர்ப்புகளுக்கும் பார்த்து என்ன பண்ணாதீங்க, அஞ்சாதீங்க. நான் சொல்றேன், அஞ்சாதே நான் உன் தேவன், பயப்படாதே நான் உன். அப்படின்னா அர்த்தம், நீ பயப்படணும்னா அது எனக்கு மட்டும்தான், வேற எவனுக்கும் நீ பயப்பட வேண்டிய அவசியம். அஞ்சாதே நான் உன் தேவன். அப்போ ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் அநேக பணிவிடைக்காரரும் அவனுக்கு இருந்தபடியினால் பெலிஸ்தர் அவன் பேரில் பொறாமை கொண்டு அவன் தகப்பனாகி ஆபிரகாம் நாட்களில் அவனுடைய வேலைக்கார வெட்டின துறவை எல்லாம் தூர்த்து மண்ணினால் நிரப்பி போட்டார்கள். என்ன ஒரு நல்ல புத்தி! துறவெல்லாம் என்ன பண்றது? மூடுகிற வேலை. அபிமெலேக்கு ஈசாக்கை நோக்கி, நீ எங்களை விட்டு போய்விடு, எங்களை பார்க்கல மிகவும். எப்படி பாருங்க, அந்த ஊர் ராஜாவோட பெரிய ஆள் ஆயிட்டான். Amen. That is the power of the blessings. That's the power of the blessings. எல்லாம் சொல்லுங்க, power of the blessings. Amen. எங்களை பார்க்கிலும் நீ மிகவும் பலத்தவனானாய் என்றான். அப்பொழுது ஈசாக்கு அவ்விடம் விட்டு புறப்பட்டு கோராரின் பள்ளத்தாக்கில் கூடாரம் போட்டு அங்கே குடியிருந்து தன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களில் வெட்டினவைகளும் ஆபிரகாம் மரித்த பின் பெலிஸ்தர் தூர்த்து போட்டதுமான துறவுகளை மறுபடியும் தோண்டி. ஆமென். The spirit of Isaac உங்களை பிடிக்கட்டும். ஆமென். எதிரியோ சூழ்ச்சியோ யாரோ மூடி போட்டாங்கன்னா மறுபடியும் அதை தோண்டுகிற ஒரு அபிஷேகம். ஆமென். விட்டதை பிடிக்கிற அபிஷேகம், தோத்த இடத்துல ஜெயிக்கிற ஒரு அபிஷேகம், அவமானப்பட்ட இடத்திலேயே தலைகளை நிமிருகிற அபிஷேகம் இங்க இருக்கிற பிள்ளைகளை தொடட்டும்.